தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை குறை கூறிக்கொண்டு தெரிந்த பூனலட்சுமியை மரணக்கிளி கழித்த நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகி, இந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இந்த நம்ம பின்னாடி தெரியுதாங்களா, இவங்க தான் இந்த பூனலட்சுமி. இந்த பூனலட்சுமி ஏதாவது திமுகட்டையோ இல்லை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடிய ஆதரவாளர்கள்ட்டையோ காசை வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சியை குறை கூறி கொண்டிருப்பதே இவர்களுக்கு வேலையாக இருந்துச்சு. அப்படி நாம் தமிழர் கட்சியை குறை கூறிக்கொண்டு அதில் காசு வாங்கி புடைச்சி கொண்டு இருந்த பூனலட்சுமி கொஞ்சம் ஒரு சில நாட்களாக எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. காசு யாரும் கொடுக்கலன்னு நினைக்கேன். அதனால நாம் தமிழர் கட்சியை குறை கூறலை, எங்கேயோ போயிட்டு நல்லா இருக்க காசெல்லாம் தின்னுட்டு நல்லா கோழுக்குள்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இப்போ இடையில நாம் தமிழர் கட்சியை குறை கூறிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் அப்படி நீ நாம் தமிழர் கட்சி கொலை மிரட்டல் எடுக்காங்க, நீ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெட்ட வராங்க அப்படின்னு. அக்கா ஒன்று சொல்லுதேன், உங்களை நாம் தமிழர் கட்சியிலேருந்து உங்களை கொலை பண்ணதுக்கோ உங்களை வெட்ட வரதுக்கோ நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆளே கிடையாது. உங்களை நாங்கள் மதிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் உங்களை நாங்கள் வெட்ட வரோம், உங்களை கொலை மிரட்டல் எடுக்கணும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க? உங்களை வெட்டையும் வர மாட்டாங்க, அவங்களை கொலை மிரட்டலும் விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆள் ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் நீ நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொலை மிரட்டல் எடுக்காங்க, நீ நாம் தமிழர் கட்சி வெட்ட வராங்க, எனக்கு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி ஏதாவது போய் சொல்லி உங்களுக்கு பாக்கீங்களா? நீங்க உங்களை வெட்டுத அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அதனால உங்களை நம்ம யாரும் மிரட்ட மாட்டாங்க. நீங்களாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஆள் நினைச்சு நீங்க போய் நாங்கள் உங்களை வெட்ட வர போறோம் அடப்புவாங்கக்கா. அப்படி நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணி கொண்டு தெரிஞ்ச இந்த பூனலட்சுமிக்கு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பெண் நிர்வாகி அவர்கள் ஒரு சரியான பதிலடி செருப்படி கொடுத்துருக்காங்க. அந்த காணொலியை அதில் இணைச்சி விட்டுருந்தேன், நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. அந்த பூனலட்சுமிக்கு போன தடவை நல்ல செருப்படி கொடுத்தாச்சு. ஐயோ சரியான வெக்கங்கிட்ட ஈத்திரையா இருக்கா. அவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவளை இந்த தம்பி பிஸ்கெட் சாப்பிட்டுச்சு. அந்த இதுதானே ஒரு 2 பிஸ்கெட் தூக்கி அவளுக்கு போட்டுருக்கலாம். இந்த தம்பி தனியாக சாப்பிட்டுச்சில கொடுக்காம அவன் காண்டாயிட்டான். இப்போ கொண்டாந்து ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு வீரவசனம் பேசுகிறான். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இங்கே போனாக, என்ன தஞ்சாவூரில் கேட்டாக, மானாமதுரையில் கேட்டாக, மதுரையில் கேட்டாக, சிங்கப்பூரில் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி ரீல் விட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு காசு எங்கே வருதோ அவங்க பின்னாடி போய் நிற்கிறா. இவன் இப்போ போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எடுக்கல, நான் அங்கே போவேன் இங்கே போவேன்றேன். ஆனால் அந்த வீடியோ நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அவ தான் வன்மமாக பேசுகிறான். நான் கழுத்தை எடுத்துருவேன், உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை இருக்க விட மாட்டேன், கொலை பண்ணிட முடியும் எங்களால். ஏண்டி நீ பேசுறது பூரா நீ கொலை பண்ற வன்மத்தையும் வக்ரத்தையும் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இவ எங்க பிள்ளை பாவம் பிஸ்கெட் தின்னுக்கிட்டு இருக்கு, 10 ரூபா மில்கி பிஸ்கெட் திங்குது. அந்த பிள்ளைய பார்த்து இவ கம்ப்ளைண்ட் பண்ண போறான். மேக்கப் கொஞ்சம் தூக்கலா இருக்க வீரலட்சுமிக்கு காசு வெயிட்டா வாங்கிட்டாலோ. அன்னைக்கு பார்க்கவும் கருவாச்சி மாதிரி இருந்தா பூனலட்சுமி. குறிப்பிட்டது கூட பெரியாரை தவறா பேசினாரு, அதுக்காக தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல. ஆனா அதை எடுக்கலன்னா மறு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா, போன் பண்ணி மிரட்டினதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இவளை யாரும் மிரட்டுவா? இவளே ஒரு புறம்போக்கு நிலம், இவளை போய் யாரும் மிரட்டுவா? அவளை யாரும் மிரட்ட மாட்டாங்க. இவளுக்கு இவளே பில்டப் பண்ணிக்கிறான். என்னை மிரட்டினாங்க, என்னை கொலை மிரட்டல் விட்டாங்க, என்னை காலி பண்றாங்க. ஏ பரதேசி நாயே, உன்னை மிரட்டுறது யாரு? ஒரு ரோட்ல இருக்கிறது கூட வராது உன்னை மிரட்டிக்கிட்டு. நீ ஏன் ஒரு சரியான புறம்போக்கு ஈதுற? உனக்கு வெக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லையாடி? நான் மேக்கப் தூக்கலாம் பிரைட்டா இருக்கிற, காசு வெயிட்டா வாங்கிட்டியோ? யார்கிட்ட வாங்கின போய்? சுபவி கொடுத்துருப்பாரு. அவர் மாமா நல்லா தான் இருக்காரு கொல் கொல்லுன்ட்டு. அவர் நல்லா ஓசி சாப்பாடு சாப்பிட்டு நல்லா பலமா இருக்காரு. பியூட்டி பார்லருக்கு போய் 10,000 கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். தூக்கலா இருக்கு மேக்கப், பாத்துக்கோ. ஏய் பூனலட்சுமி, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, உனக்கு என்னடி கேடு? தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில இருந்து இந்த பூனலட்சுமி நம்ம ஒன்னே சொல்லிக்கிட்டோம். அக்கா பூனலட்சுமி அவர்களே, நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணி காசு வாங்கி அதில் பொழைச்சி அதில் சாப்பிட்டு அதில் உயிர் வாழறதுக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி வாழாதீங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு இனிமேல் மான ரோசம் சூடு சொரணை எதுவுமே வரலனா அப்போ உங்களுக்கு நீங்கள் சோத்திர உப்பு போட்டு சாப்பிடலாம் தான் அர்த்தம். ஏன்னா அந்த நாம் தமிழ் சேர்ந்த பெண்மணி அவ்வளோ அழகாக அவங்கள கேள்வி கேட்டிருக்காங்க. அவ்வளோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு அந்தளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கு நாம் தமிழ் கட்சி எதிர்க்கீங்க? யார்கிட்ட காசு வாங்கிட்டு எதிர்க்கீங்க? இங்கே நாம் தமிழ் கட்சி எதிர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்கு வந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா திமுககாரன் துட்டு தருவான் நாம் தமிழ் கட்சி எடுத்தா. ஒரு 10,000 கொடுப்பான், 20,000 கொடுப்பான். அப்போ நம்ம ஏன் சும்மா வீட்டிலையா இருக்கோம் வேலை வைக்க போகாமல் இப்படி நாம் தமிழ் கட்சி எதிர்ப்போம், திமுககாரன் துட்டு தரட்டும் அப்படின்னு இதில் வாங்கி நீங்கள் பிழைக்கிங்க. ஆனால் அப்படியும் ஒரு பொழைப்பு பிழைக்கணுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நாம் தமிழ் கட்சி சார்ந்த பெண்மணி கேள்வி கேட்டிருக்காங்க. நானும் அதை தான் கேட்கேன். இப்படி நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அதில் காசு வாங்கி அதில் வாழணுமா, அதில் பிழைக்கணுமா?
அப்படி ஈனத்தனமான பொழைப்பு யாருக்குமே தேவையில்லையே. இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தனா கூட சரி ரைட்டு, நீங்கள் உங்களுக்கு காசே வாங்காமல் நீங்கள் நாம் தமிழ் விமர்சனம் பண்ணுறீங்க, உங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கிற நாம் தமிழ் கட்சினா நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் இப்படி காசு வாங்கிட்டு காசுக்காக நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான செயல் அது. அக்கா பூர்ணலட்சுமி அக்கா புரிஞ்சுக்கோங்க. 10,000 20,000க்காண்டி கொள்கையை விட்டு கொடுத்து, உங்கள் கட்சியோட கொள்கையை விட்டு கொடுத்து, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டீங்களே, ரொம்ப வருத்தம்க்கா. அந்த நாம் தமிழ் கட்சி பெண்மணி பேசிய காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திருந்துங்க. இதை விட கீழ்த்தனமாக உங்களை யாருக்கும் பேசவே முடியாது. ஏன்னா அந்த நாம் தமிழ் கட்சி பெண்மணி பேசுறதும் உண்மைதான். அவங்க பேசுறவங்க தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. முடிச்சுக்கிட்டு தமிழ்ங்களே.